கனிமொழி என்ன பெரிய மதர் ஆஃப் தெரேசாவா? மற்ற தென் மாநிலங்களும் மும்மொழி கொள்கை இருக்கு சார், இங்க இல்ல. இங்க வந்து காசு கொடுத்து நீங்க எப்படி வேணா ஜெயிக்கலாம். தமிழ்நாட்டுல காசு தானே ஓட்டுக்கு. உங்க அப்பம் வீட்டு காசா? என்ன பேசுறீங்க? என்ன வாதம் வைக்கிறீங்க நீங்க? நீ கேள்வி கேட்கறது சரியில்லையே. ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆடுகள பகுதியில் அரசியலாளர் KS ராதாகிருஷ்ணன் சார் அவர்கள் சந்திப்பவர். வணக்கம் சார். வணக்கம். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள PM ஸ்ரீ மும்மொழி கொள்கை தமிழக அரசு செயல்படுத்தி ஆக வேண்டுமா அப்படின்னு கட்டாயம் இருக்கா? கட்டாயம். அது இவங்க விருப்பம், மாநில அரசாங்கத்துடைய விருப்பம். மாநில அரசாங்கம் விருப்பப்பட்டால் PM ஸ்ரீயை இம்ப்ளிமெண்ட் பண்ணா அவங்க கொடுக்குற நிதி உங்களுக்கு வரும். தமிழ்நாடை பொறுத்தவரை ஒரு MOU போட்டு சிவதாஸ் மீனா தலைமைச் செயலாளருக்கு நாங்கள் ஏற்றுக்கணும்னு ஒரு கடிதமே எழுதினார். அது எல்லாமே உங்களுக்கு இணையத்தில் கிடைக்குது. அப்படி இணையத்தில் கிடைச்சதுனால அவங்க 2 முறையோ ஒரு முறையோ ஒரு பணத்தை ஒதுக்கி இருக்கிறாங்க. 2 முறை. ஆமா, 2 முறை பணம் ஒதுக்கி கொடுத்தாங்க. தெரியுதா உங்களுக்கு? இப்போ அப்பமெல்லாம் இதை சொல்லாம இப்போ வந்துட்டு எங்களுக்கு வந்து இந்தி திணிக்கிறாங்க அன்னு சொல்றாங்க. நான் சொல்றேன், உங்களுக்கு அந்த நிதி வேண்டாம் இல்லை இந்தி திணிப்பாங்கன்னு சொல்லியிருந்தா 2 வருஷத்துக்கு முன்னாடி தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா கடிதம் எழுத வேண்டியதில்லை மத்திய அரசாங்கத்துக்கு, இல்லையா? மத்திய அரசுக்கு எழுத வேண்டியதில்லை. இப்போ இந்தி திணிக்கிறாங்கன்னா இந்தி மட்டும் இல்லை, நீங்க பிரெஞ்சு படிக்கலாம், ஜெர்மனி படிக்கலாம், அதே மாதிரி இல்லைன்னா மலையாளம் படிக்கலாம், வேற மொழிகள் படிக்கலாம். திராவிட மொழிகள்னு சொல்றாங்களே, கன்னடம், தெலுங்கு, மலையாளம் எல்லாம் இருக்கு, துளுவு, அதெல்லாம் துளுவுலாம் இருக்குது. பிரெஞ்சு படிக்கிறாங்கன்னு பல பேர் படிக்கிறாங்க பையங்க. இப்போ நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், இப்ப திமுக ஆட்சியில் இருக்காங்க இல்லையா? ஆமா. இவங்க குடும்பத்தை சார்ந்தவங்க பல பேர் CBSE ஸ்கூல் நடத்துறாங்க. இது சிவதாஸ் மீனா அது கையெழுத்து போட்ட அந்த லெட்டர். ஆமா. கிட்டத்தட்ட 20 பள்ளிக்கூடங்கள்ல திமுகவை சார்ந்தவர்கள், அந்த அமைச்சர்கள், முதலமைச்சர் குடும்பத்தை சார்ந்தவர்கள் 20 பள்ளிக்கூடம் CBSE சிலபஸை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. CBSE சிலபஸ் மட்டும் இல்ல, இந்தியை எதிர்க்கிறோம் என்று சொன்னவர்கள் பள்ளிக்கூடத்தில் இந்தியை சொல்லித்தாராங்க. இது ரெட்டை வேடம் இல்லையா? இன்னொன்னு சொல்றேங்க, ஹிந்தி பிரச்சார சபான்னு T நகர்ல இருக்கு. ஆமா சார். ராஜேந்திர பிரசாத்தோ நேருவோ வந்து அதை துவக்கி வச்சாங்க. ஆமா. ஒரு 1950களில். இப்போ தென் மாநிலங்களை, ஒரிசாவுக்கு தெற்க, நான் சொல்ற தென் மாநிலங்கள்னா ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, கேரளா, பாண்டிச்சேரி மட்டும் சொல்லல, ஒரிசாவிலிருந்து, வடக்க ஒரிசாவிலிருந்து சொல்றேன். அவங்க ஓரளவு ஹிந்தி பேசுறவங்க ஒரிசாக்காரங்க, ஆந்திராக்காரங்க தெலுங்கு பேசுறவங்க, தெலுங்கானா தெலுங்கு பேசுறவங்க, கர்நாடகா கன்னடம் பேசுறவங்க, மலையாளம் கேரளாவில் இருக்க பேசுவாங்க. ஆனால் இந்து பிரச்சார சபா சென்னையில மட்டும் லட்சக்கணக்கான மாணவர்கள் நாங்க இந்தி தெரியும் என்று படிச்சு பரீட்சை எழுதுறாங்க. இந்தி எதிர்ப்பு 1930ல துவங்கினது. ஆமா சார். நாவலர் சோமசுந்தர பாரதி காலத்துல துவங்கினது. பிறகு வீரியமாக போராட்டம் 1965 மாணவர்கள் வெகுண்டு எழுதினாங்க. அப்போ என்ன சொன்னாங்க திமுக? இது மாணவர் போராட்டம், நாங்க ஆதரிக்கிறோம் அண்ணா கருத்து சொன்னாங்க. அப்போ கலைஞர் வந்து பாளையங்கோட்டை சிறைக்கு போனாரு. மாணவர்கள் நடத்திய இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் பல்வேறு கட்சி மாணவர்கள் இருந்தாங்க, திமுகவுக்காரர்கள் இருந்தாங்க. அதே மாதிரி 2 கம்யூனிஸ்டுகள் அப்போ வந்து 64 பிரிஞ்சுட்டாங்க, CPM CPI. அதே மாதிரி சோசியலிஸ்ட், அன்னைக்கு சோசியலிஸ்ட் இருந்தாங்க, மாப்போசி தமிழரசு கட்சிக்காரங்களும் அது இருந்தாங்க. இத்தனை பேர் சேர்ந்துதான் அன்னைக்கு இந்திய எதிர்ப்பு போராட்டம் பண்ணாங்க. அன்னைக்கு சொல்லும் போது நாங்க நடத்தல, மாணவர்கள் நடத்துறாங்க, எங்க திமுக மாணவர்கள் அதில் இருக்கிறாங்க, பொறுப்பேற்றிருக்காங்க. பே. சீனிவாசன், காமராஜர் தோக்கடித்த பே. சீனிவாசன், எல். கணேசன் போன்றவங்களாம் இருக்கிறாங்க, அதை நடத்துறாங்கன்னு அன்னைக்கு பேசப்பட்டது. திமுகவுக்கு நாங்க நடத்தலன்னு தான் சொன்னாங்க அப்போ. ஆனா இன்னைக்கு வந்து நாங்க தான் முன்னென்று நடத்தணும் இந்திய போராட்டம். இது வரலாறுங்க, திறந்து பாருங்க. இவங்க ஆதரிச்சாங்க, திராவிட முன்னேற்ற கழகம் ஆதரிச்சாங்க. கலைஞர் வந்து பாளையங்கோட்டை ஜெயிலுக்கே வந்து அவரை அடைச்சாங்க இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல. அதுல வந்து வராத ட்ரெயின்ல தலை வச்சு படுத்தவர் கருணாநிதி. அது எனக்கு தெரியும், அது சொல்ல விரும்பல. நான் வந்து அவரை தலைவரா ஏத்துக்கிட்டவன். நான் சொல்ல வருது, இந்திய எதிர்ப்பு போராட்டம் 1965 மாணவர்கள் நடத்திய போராட்டம். திமுக அதை ஆதரித்தது. அன்றைக்கு ஆட்சியில் இல்லை, பக்தவச்சலம் முதலமைச்சர், காங்கிரஸ் கக்கன்
உள்துறை அமைச்சர் அன்னைக்கு சுட்டாங்க, மாணவர்கள் பல பேர் இறந்தாங்க. இது வந்து நடக்கக்கூடாத ஒரு துயரம் அன்றைக்கு நடந்தது 65. கிட்டத்தட்ட அது வந்து 60 ஆண்டுகளாக ஆயிப்போச்சு. இப்போ பார்த்தா அந்த பழைய வீரியம், இந்திய எதிர்ப்பு வீரியம் தமிழ்நாட்டை குறைஞ்சிருச்சுங்க. அது நான் அறிஞ்ச வகையில் அந்த பழைய இருக்குல்ல, கடுமையாக எடுத்தாங்க இல்லையா, அந்த வீரியம் குறைஞ்சதுனால தான் இந்து பிரச்சார சபாவில் மற்ற மாநிலங்கள், தென் மாநிலங்களோட தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் அதிகமாக இந்தி பரீட்சை எழுதுறாங்க. இல்ல, அந்த மற்ற தென் மாநிலங்களும் மும்மொழி கொள்கை இருக்கு சார், இங்க இல்ல. கொஞ்சம் கேளுங்க சார், அது வந்து தேவையில்லை. நம்ம இவங்க எதுக்குறது தான் சார் பேசணும். மற்ற மாநிலத்தில் எப்படி பேசணும்? மற்ற மாநிலத்தில் நான் பேச வேண்டியது. அவங்க தான் பிஎம் ஸ்ரீயை ஆதரிச்சுட்டாங்க, எல்லாமே ஆதரிச்சு. அவங்களும் மாநில கட்சி தான், தெலுங்கு தேசம் மாநில கட்சி தான். அதே மாதிரி உங்களுக்கு தெரியும், கர்நாடகத்திலையும் காங்கிரஸ் இது மாதிரி இவங்க தோழமை கட்சி. கேரளா கம்யூனிஸ்ட் இல்ல, இவங்க தோழமை கட்சி தான். அதே மாதிரி கம்யூனிஸ்ட் வந்து சேட்டன், இவங்க அண்ணன் சொல்லிட்டு இருக்காங்க. முல்லை பெரியாருக்கு தண்ணி வாங்க மாட்டாங்க, அப்ப ஆலியார் பரிம்புகுளத்து தண்ணி வாங்க மாட்டாங்க, நெய்யார மூடி 16 வருஷம் ஆயிடுச்சு தண்ணி வாங்க மாட்டாங்க, சேட்டன் சகோதரன் நம்பாங்க. ஆனா அவன் ஹிந்தி படிக்கிறாங்க. யாரு? கேரளா. இவங்களுக்கு மட்டும் நான் சொல்றேன், ஹிந்தி படிக்க வேண்டாம்னா வேண்டாயா, ஹிந்தி படிக்க வேண்டாம். நானும் சொல்றேன், ஹிந்தி படிக்க வேண்டாம், திணிக்க கூடாது. ஆர்வமா படிக்கிறவங்க படிச்சுட்டு போகட்டும், அது தப்பு இல்லை. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, ஒரு சில கட்சிகள் அதுக்கு பிறகு வந்து ஸ்தாபிச்சாங்க இல்லையா. விஜயகாந்த் என்ன சொன்னார், கட்சியா இருக்கும்போது இன்னொரு மொழியும் படிச்சுக்கலாம், விரும்பினா படிச்சுக்கலாம் விஜயகாந்த் சொன்னார். இப்போ இந்தி படிச்சா, இந்திக்கு எதிராக இருந்தால்தான் தமிழ்நாட்டில் அரசியல்னு நினைக்கிறாங்க. நான் சொல்றது தான், அரசியல் பண்ண முடியும் அன்று ஒரு மாயையை கிரியேட் பண்றாங்க. நம்ம என்ன சொல்ல, ஒரு மொழியை ஒரு சமுதாயத்துக்கு முன்னாடியோ ஒரு இனத்துக்கு முன்னாடியோ திணிக்கக்கூடாது. இந்தியாவில் பல்வேறு தேசிய இனங்கள் இருக்கின்றன, பல்வேறு மொழிகள் பேசப்படுகின்றன, ஒவ்வொன்றும் ஒரு தேசிய இனம். இந்த தேசிய இனத்துடைய அவங்களுடைய உரிமைகளை பாதுகாக்கப்பட வேண்டும். அப்படி பாதுகாக்கப்பட வேண்டும்னால் நீங்க அந்த மொத்தமா அந்த தேசிய இனம் விரும்புகிற கருத்தை நம்ம முன்வைக்கிறோம். இங்க வந்து இந்தி வரணுமா வேண்டாமா அன்னு ஒரு பொது வாக்கெடுப்பு நடத்தினா கூட நல்லதா? தமிழ்நாட்டில் உள்ளது தெரிஞ்சு போகும். அதிகமான மக்கள் இந்தி வேண்டான்னு சொல்லிட்டா நீங்க எதுங்க. நான் சொல்றது வழங்குதா? நான் இந்திய எதிர்ப்பாளர் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இன்னைக்கு நிலைமைகள்லாம் மாறி போச்சு. அன்னைக்குள்ள அரசியல் சூழ்நிலை இல்லை. இன்னைக்கு என்னன்னா, புதிய பொருளாதார திட்டங்கள், புதிய பொருளாதாரம் நரசிம்மராவ் காலத்தில் வந்துருச்சு. இப்போ முன்னாடி அமெரிக்காவுக்கு போனா ஒரு, நான் சொல்றது 60-70 போனா பெரிய விஷயமா தெரியும். எங்க ஊர்ல இருந்தெல்லாம் போயிருக்காங்க, எங்க வீட்டுல இருந்தே போயிருக்காங்க. எங்களுடைய பிரதர்லாஸ் எல்லாம் 50-60 போயிட்டாங்க, 50-60 போயிட்டாங்க. அப்போ அமெரிக்காவுக்கு போறதுன்னா பெரிய கிடைக்கிறது கஷ்டம்பாங்க. இப்போ எங்க கிராமத்திலையும் கிட்டத்தட்ட 30 பேர் அமெரிக்காவில் வேலை பார்க்குறாங்க. புரியுதா? இப்போ உலகமயமாகி போச்சு. இப்போ வந்து டெல்லியில தலைநகரில் போய் நான் வேலை பார்க்குறேன்னு இன்னைக்கு போறாங்க. அப்போ டெல்லியில வேலைக்கு போறதே பெரியது. இந்த இதுக்கு தான் போவாங்க, இராணுவத்துக்கு தான் போவாங்க, மிலிட்ரிக்கு தான் போவாங்க, ஆர்ம் ஃபோர்ஸுக்கு தான் போவாங்க. இப்போ பிஇ முடிச்ச உடனே டெல்லியில எனக்கு வேலை கிடைச்சிருக்கு, துவாரகால கம்பெனி நான் போறேன் அன்னு போறாங்க. டெல்லியும் வேணுங்கிறீங்க தலைநகர், இந்தியும் வேண்டாங்கிறீங்க. என்னன்னு எனக்கு புரியல. டெல்லி தலைநகர் வேணுங்கிற, டெல்லியில போய் வாழணும்னு நினைக்கிறீங்க, இந்தி வேண்டாங்கிறீங்க. இந்த லாஜிக் தெரியல. நான் இப்போ ஒரேடியா இப்போ சொல்றேன்னு, திமுக 18 ஆண்டுகள் மத்திய அரசு ஆட்சியில இருந்தது. அப்போ ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து, எங்களுடைய தனி கேரளா மாதிரி இல்ல, ஆந்திரா மாதிரி இல்ல, கர்நாடகா, நாங்க வந்து இந்தியை எதிர்க்கிறோம் அன்னு ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கலாம். ஆட்சியில இருக்கும்போது இவங்க தீர்மானத்தை கொண்டு வந்து, நீங்க சொல்றது பார்த்தா தமிழ் மற்றும் ஆங்கிலம் மட்டும்தான் தமிழகத்தில் இருக்கு. அப்படி ஒரு தீர்மானத்தை வந்து கேபினெட்லயே மூவ் பண்ணலாம். இன்னைக்கு இவங்க 18 வருஷம் மத்திய ஆட்சியில இருந்தாங்க இல்லையா, விபி சிங் ஆட்சியில இருந்தாங்க. அதுக்கு பிறகு உங்களுக்கு தெரியும், வாஜ்பாய் ஆட்சியில 5 வருஷம் இருந்தாங்க, தேவகவுடா ஆட்சியில 1.5 வருஷம், இவர் மன்மோகன் சிங் ஆட்சியில 18 வருஷம் இருந்தாங்க. 18 வருஷமா இருக்கும்போது கேபினெட்ல இது ரைஸ் பண்ணிருக்கலாம். பிரதமர் யாரு? விபி சிங், தேவகவுடா, குஜரால், வாஜ்பாய், மன்மோகன் சிங், இத்தனை பேர் இருக்கும்போது தமிழ்நாட்டில் ஒரு பிரத்யேகமான ஒரு பிரச்சனை இருக்குது. எங்க தமிழ்நாட்டுக்கு இந்தியை திணிக்க கூடாது அன்னு ஒரு கேரண்டி அன்னைக்கு நேரு கொடுத்தாரு. அது சட்ட வடிவமாக்குங்க. ஒரு பாதுகாப்புங்கிறது குளறுபடியா இருக்குது, அது சட்ட வடிவமாக்குன்னு சொல்லியிருக்கலாம்.
அதெல்லாம் சொல்லல. இந்தி எதிர்க்கிறோம்னா ஏதாவது ஒரு வழிக்கு வாங்க. டெல்லிக்கு வேணும், டெல்லியிலையும் உட்காரணும், மந்திரியா உட்காரணும். நான் சொல்றது வழங்குதா? இந்தியை நாங்க படிக்க மாட்டோம்னா என்னன்னு தெரியல. ரெண்டாவது 40 எம்பிஸ் போயிருக்கிறாங்க. இப்ப 2-3 தடவை அவங்க தான் ஜெயிச்சு போயிருக்காங்க. இந்த 40 எம்பிஸ் அப்பமா எல்லாரும் சேர்ந்து ஒரு தீர்மானம் கொண்டு வாங்க, நாடாளுமன்றத்தில் பேசுங்க. இப்ப 40 பிளஸ் ராஜ்யசபா ஒரு 10-50 பேர் இருக்காங்க மொத்த எம்பிஸ். திமுக கூட்டணி, அது மாதிரி இந்தியா கூட்டணின்ட்டு பல கட்சிகள் கூட்டணி. ராகுல் காந்தி உங்களோட சேர்த்துக்கிடுங்க, இந்திய எங்களுக்கு வேண்டான்னு பேசிக்கிடுங்க. ராகுல் காந்தி ஒப்புக்கிடுவாரா? அவர் ஒத்துக்கிட்டு தானே இருக்காரு. இப்போ ஆளுங்கட்சியான ஒத்துக்கிடுவாரா? இதே சிதம்பரம் என்ன இன்னைக்கு எதுக்குறாருல, இதே சிதம்பரம் வந்து ஹிந்தியில பேசியிருக்காரு இல்லையா? ஆமா. இந்திய இவரு அமைச்சரா இருக்கும்போது, உள்துறை அமைச்சர் இருக்கும் போதோ இந்தி திணிக்கப்பட்டதா இல்லையா? இவர் உள்துறை அமைச்சரா இருக்கும்போது திணிக்கப்பட்டதா? இவரே இந்தியில பேசியிருக்காரு. அவரே இந்தியில பேசியிருக்கிறாரு. தயாநிதி மாறன் இல்ல ராஜபாசான்னு பேசியிருக்காரா இல்லையா? இப்ப சிதம்பரம் என்ன சொல்றாரு? இந்திய திணிக்கிறாங்கன்னு. ஒரு நேரத்துக்கு ஒரு வேஷம் போட்டு கன்சிஸ்டண்டா இருக்கும். நான் சொல்றேன்னா, நான் இந்திய எதிர்ப்பாளர். இந்திய திணிக்க வேண்டாம், படிக்கிறவங்க படிக்கட்டும், படிக்கிறவங்க படிக்கட்டும். நான் இல்ல, என்னுடைய மகன் படிக்க விரும்புறாங்க, படிக்கட்டும். நான் வந்து நீ படிக்காதன்னு சொல்லக்கூடாது, அது அவங்க உரிமை. படிக்கிறவங்க படிக்கட்டும், விட்டுட்டு போங்க. நான் ஒண்ணு கேட்கிறேன், இந்த PM ஸ்ரீ மும்மொழி கொள்கை திட்டத்தை இங்க செயல்படுத்தாமல் இருக்க வேண்டும்னா என்ன செய்யணும் சார்? மாநில அரசு என்ன செய்யணும்? எங்களுக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு போங்க, அவ்வளவுதான். அப்பனா நிதி கிடைக்காது, நிதி கிடைக்காது, அவ்வளவுதான். இது என்னங்க, உங்களை பொறுத்தவரைக்கும் சார், மற்ற மாநிலங்களுக்கு இப்போ வந்து தமிழ்நாடு பேரு சொல்லலை, பட்ஜெட்ல தமிழ்நாடு வார்த்தையே சொல்லலை, தமிழ்நாடுன்னு சொல்லப்படவே இல்லைங்கிறாங்க. அதே மாதிரி இவங்க தோழமைக்கு காங்கிரஸ்ல இருந்தாங்க இல்லையா? ஆமா, 10 வருஷம் மன்மோகன் சிங், அப்பவும் ஒரு பட்ஜெட்ல 2 பட்ஜெட் தமிழ்நாடு சொல்லலை. யாரு? காங்கிரஸ்ல. இவங்க மந்திரி சேவையில் இருந்த போதும் சொல்லலை. இப்போ பீகாருக்கு ஸ்பெஷல் பேக்கேஜ் கொடுத்துருக்காங்க, நான் மறுக்கல. அதே மாதிரி கடந்த முறை ஆந்திர பிரதேச கொடுத்தாங்க. ஆனால் அவங்க தொகுப்பு நிதின்னு ஒவ்வொரு மாநிலத்துக்கு ஒதுக்குறாங்க இல்லையா? கிசான், விவசாயிகளுக்கு பாதுகாப்பு, பல்வேறு பண்டு. அதே மாதிரி ரயில்வே திட்டங்கள், அதை ஒழுங்கா ஒதுக்குறாங்க இல்லையா அந்தந்த மாநிலத்துக்கு? நான் சொல்றது உங்களுக்கு வழங்கப்படுதா? அவன் தோழமை கட்சி, அவன் ஆதரிக்கிறேன், எனக்கு இந்த இது வேணும்னு கேட்டா அவன் கொடுக்கத்தான். அது வந்து அந்த மந்திரி சபையினுடைய பிரெராகேட்டிவ், அந்த மந்திரி சபையினுடைய உரிமை. சார், எங்கிட்ட இருந்து வசூல் பண்ணிக்கிட்டு போற காசு தானே நான் திரும்பி கேட்கிறேன். உங்க அப்பம் வீட்டு காசா, மோடி காசா, இல்ல தர்மன் பிதரான் சார்? அது நீங்க ஜெயிச்சு மத்தியில போய் நீங்க திட்டம் போடுங்க. அவன் மோடி ஓட்டு போட்டு ஆதரிச்சு உட்கார வச்சிருக்காங்க. நீங்க அப்படியே நீங்க போய் இந்தியா கூட்டணி திட்டமிட்டு இத்தனை 10 வருஷமா திட்டம் போட்டீங்க. என்ன திட்டம் போட்டீங்க? நீங்க ஜெயிச்சு போய் அது மாதிரி முடியாது. உங்க அப்பா வீட்டு காசா எங்க காசுன்னு நீங்க பேசுங்க. அவன் மோடியில ஜெயிச்சு போய் பிஜேபி ஆட்சியில சார். இந்த சர்சார்ஜ் இது வந்து ஜிஎஸ்டில கனெக்டட் பண்ணி சார், இது தப்பான வாதம் சார். இது உளுத்த வாதம் சார். மாநில உரிமைகள் வேணும், மாநில சுயாட்சி வேணும், இந்திய எதிர்ப்போம் வைங்க. அங்க அமைச்சரவையில் இருக்கும்போது இதை பற்றி பேச மாட்டீங்க, வெளியே எதிர்க்கட்சி ஆன உடனே பேச ஆரம்பிப்பீங்க. இதாங்க திமுகவுடைய அளவுகோல். இது வந்து போகாத ஊருக்கு பார்த்து சொல்றது. இப்ப நீங்க வந்து PM திட்டத்தை கூடிய ஜிஎஸ்ல ஒதுக்குறதா உங்களுக்கு வேண்டிய திட்டங்கள்லாம் கொடுத்துட்டு இருக்காங்கல்ல. அதுல எஜுகேஷன் வந்து PM ஸ்ரீ வந்து ஸ்பெஷல் பண்ணி. இப்ப நான் சொல்றேன், அப்ப ஸ்டாலின் இருக்கிறாருங்க, ஸ்டாலின் ஒரு திட்டத்தை கொண்டு வராரு. இப்ப என்ன திட்டத்தை கொண்டு வந்திருக்காரு? முன்னாடி காலை உணவு, அது அவர் ஸ்கீம், அவர் இம்ப்ளிமெண்ட் பண்றாரு. அது மாதிரிதான் PM ஸ்ரீனா அவர் ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காரு. 3 லாங்குவேஜ் படிங்கன்னு. அடிஷனலா வந்து அந்தந்த மாநிலத்துடைய மொழி, இப்போ கர்நாடகனா கன்னடம், ஆங்கிலம், இன்னொரு மொழியா அவங்க விரும்புற மொழியை நீங்க எடுத்துக்கோங்க சொல்லி இருக்கிறாங்க. சார், இது வந்து கல்வி வந்து பொது பட்டியல இருக்கு சார். மத்திய பட்டியல இருந்தா நீங்க சொல்ற நான் ஏத்துக்கலாம். அப்பனா நான் ஏத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏத்துக்கிட்டா நிதி வராது, அவ்வளவுதான். உங்களுக்கு என்ன இருக்கு? அவன் ஏற்கனவே 2 தடவை உங்களுக்கு நிதி கொடுத்துருக்காங்க. இதை போய் ஏத்துக்கிறேன்னு சொல்லி கொஞ்சம் கேளுங்க. இவங்க கானஸ்டியை பார்க்கணும். இவங்க ஏன் கடிதம் எழுதுனாங்க? சிவதாஸ் மீனா ஏன் கடிதம் எழுதினாரு? 2 தடவை ஒரு போர்ஷன் நிதி வந்ததா இல்லையா? கொஞ்சம் வீடுங்க சார், என்னையே பேச விடுங்க. ஒரு போர்ஷன் நிதி வந்ததா இல்லையா தமிழ்நாட்டுக்கு? இப்ப நான் ஏத்துக்கிட மாட்டேன்னா என்ன அர்த்தம் இருக்கு? நான் சொல்றேன் சார், கொஞ்சம் கேளுங்க. இப்போ நீங்க இப்படி பேசுறீங்கன்னா உங்க நிதி நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண, அது உங்க உரிமை, அவ்வளவுதான். அப்பனா இப்ப மாநில அரசு சரி, இதே வந்து கல்விய பொதுப்பட்டியலுக்கு போறதுக்கா யார் காலத்துல? திமுக ஆட்சி காலத்துல தான் போச்சு. இந்திரா காந்தி எமர்ஜென்சி காலத்துல, அப்ப அவங்க காலத்துல அன்னைக்கு எடுத்துருக்க வேண்டியதானே?
சார் கல்வி எப்ப சார் போச்சு பொதுப்பட்டியலுக்கு? 1976 போச்சு சார். 76 யாராச்சு? 75 சார். 75 யாராச்சு சார்? திமுக ஆட்சி. கலைஞர் அங்க 100 சார். இவங்க தோழமை கட்சி ஆட்சி தானே போச்சு. பிஜேபி ஆட்சியில போச்சு. இந்திரா காந்தி காலத்துல தான் போச்சு. இப்ப வந்து பொதுப்பட்டியல இருக்கிறப்ப மத்திய அரசு தீர்மானம் கொண்டு வாங்க சார். பொதுப்பட்டியல் வேண்டாம், எங்க மாநிலம் தீர்மானம் கொண்டு வாங்க. உங்க இந்தியா கூட்டணி இருக்குல்ல, இத்தனை கட்சி கூட்டணி இருக்குல்ல, தீர்மானம் கொண்டு வாங்க. தீர்மானமாவது கொண்டு வாங்க. ஜெயிக்கிறவங்க இல்ல, தீர்மானமாவது உங்களுக்கு கொண்டு வரதுக்கு மனசுல இருக்க. பொதுப்பட்டியல்ல இருக்க பாராளுமன்ற தீர்மானம் 40 MP வச்சிருக்கீங்க இல்ல, 10 பேர் 50 பேர் ஆட்சியில். உங்க திமுகவுக்கு தமிழ்நாடு தான் 50 பேர் இருக்காங்க. அப்ப சிபிஎம் இருக்கிறாங்க. நீங்க இந்தியா கூட்டணி தான் சார். ஒரு தீர்மானம் முன்மொழிங்க, அது பிறகு பார்ப்போம். அது பிறகு டெல்லியில இருந்து ஃபயர் பண்ணிட்டு தமிழ்நாட்டுக்கு வாங்க சார். இப்ப சிஏ கொண்டு வந்தாங்க, ஆனா மாநில அரசு நடைமுறைப்படுத்தல சார். அதே மாதிரி இது மாதிரி பண்ணிட்டு போலாம்ல. அப்பனா அந்த நிதியை கொடுக்கலாம்ல சார். எந்த நிதி? எங்க கிட்ட இருந்து வாங்கிட்டு போறேன் பிஎம் சார். உங்ககிட்ட கொஞ்சம் கேளுங்க, நான் தான் தெளிவா. உங்ககிட்ட என்ன நிதி வாங்கி போய் உங்களுக்கு ரயில்வே எங்கிட்ட ஸ்டூபிட் வாதம் நீங்க சொல்ல. நான் சொல்றேன், அதான் சொல்லிட்டேன். ஒரு உதாரணம், ஸ்டாலின் காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்தாரு, ஸ்பெஷல் ஸ்கீம். அவர் ஸ்பெஷல் ஸ்கீம். அது மாதிரி மத்தியில பிரைம் மினிஸ்டர் ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காரு. அந்த ஸ்கீமை நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டா நீங்க உங்களுக்கு அந்த பணம் கிடைக்கும். அதை பேசாம இது இந்தி திணிக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? இந்தி இல்லையா, வேற லாங்குவேஜ் படி. அவன் யாரோ மகேஷ் பொய்யாமொழி பையன் வந்து பிரெஞ்சு படிக்கிறான், பிரெஞ்சோ ஜெர்மனியோ படிக்கிறான் இல்லையா, அது மாதிரி படிச்சுட்டு போங்க, நல்லது தானே. வீணா போய் டியூஷன்ல போய் படிக்கிறீங்க, ஜெர்மனி மேக்ஸ் மில்லர் போய் பணம் கட்டி படிக்கிறீங்க. இங்க இருக்க சென்னையில் இருக்க போங்க. அவ பிரெஞ்சு இது எங்கேயோ படிக்கிறீங்க, பிரெஞ்சு இன்ஸ்டியூட்ல போய் படிக்கிறீங்க. பள்ளிக்கூடத்துல சொல்லி கொடுக்கலாம், அதை எடுத்து படிங்க. நீ உங்க வந்து ஹிந்தி தான் படிக்கணும்னு சொன்னானா? இல்ல தெரியாம அப்படியே நீங்க எதுங்க ஹிந்தி தான் படிச்சா தான் உண்டுன்னு சொன்னானா? இல்ல அப்ப விடுங்க. பெரிய சொத்தவாதம், மொத்தத்து சொத்தவா. ஹிந்தி படிக்கிறாங்கன்னா எங்களுடைய கொள்கை இருமொழி கொள்கைன்னா ரைட். அப்புறம் உங்க ஸ்கூல்கள் நீங்க எதுக்கு நடத்துறீங்க? இந்தியே படிக்க சொல்றீங்கல்ல. முதல்ல நீங்க சுத்தமாக சீசரின் மனைவி வந்து இப்ப சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டு இருக்கணும். சேரிட்டி ஸ்டார்ட் ஃப்ரம் ஓன் ஹோம். தர்மம் வந்து உங்க வீட்டுல இருந்து துவக்கணும். அடுத்தவனுக்கு அட்வைஸ் பண்ணாதுங்க. உங்க ஸ்கூல்ல நீங்க சிபிஎஸ்சி வைப்பீங்க, ஹிந்தியை சொல்லி தருவீங்க, எல்லாம் சொல்லுவீங்க. வெளியே சொன்னா நாங்க ஹிந்தியை எதிர்க்கணும், என்ன அர்த்தம் சார்? இப்ப இந்த மும்மொழி கொள்கை தமிழக அரசு ஏற்காமல் இருக்க வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? அது ஒண்ணு, அது அவங்க எல்லாம் செய்யணும். நான் என்ன சொல்றேன், இல்ல சட்ட ரீதியாக என்ன செய்யணும்? சட்ட ரீதியாகவும் சுப்ரீம் கோர்ட் போங்க. சுப்ரீம் கோர்ட் அதான் சொல்லியாச்சு. சுப்ரீம் கோர்ட் எங்களுக்கு விருப்பம் இல்லை, சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போடுங்க. இல்லப்பட சட்டமன்றத்தில் ஒரு மசோதா சட்டம் அதெல்லாம் எத்தனை கச்சத்தீவுக்கு தீர்மானம் போட்டாங்க, எத்தனையோ தீர்மானம். எந்த தீர்மானம் வந்து ஈழத்தமிழ் பிரச்சனை தீர்மானம் போட்டாங்க. என்ன தீர்மானத்துன்னு மத்திய சர்க்கார் காங்கிரஸ் சர்க்கார் ஏத்துக்கிட்டே தெரியாம கேட்கிறேன். கட்சித்தீவு தீர்மானம் போட்டாங்கல்ல, ஆமா. அது சட்டமன்ற. நீ கோர்ட்டுக்கு போங்க, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போங்க. அப்படி உடன்பாடு இல்ல, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போங்க. இதுக்கு ஒரே வழி உச்ச நீதிமன்றத்தை. ஆமா, அங்க நாடுங்க. அங்க உங்களுக்கு விருப்பம் இல்ல, முதல்ல உங்க ஸ்கூல்ல இருக்க ஹிந்தி சொல்லி கொடுக்க அதை இந்தியா அழுத்துங்க சார். அதுக்கு பிறகு பார்ப்போம் சார். நீங்க நான் சொல்றேங்க, உங்க 20 பள்ளிக்கூடங்கள் இருக்குல்ல சார், திமுக காரங்க சிபிஎஸ்இ ஸ்கூல் நடத்துறாங்களே சார், அங்க ஹிந்தி நாங்க சொல்லி தரலாம். இந்தியே கிடையாது. நீங்க சொல்லிட்டு அதுல இருந்து தோங்க உங்க பிரச்சாரத்தை. உங்க வீட்டுல இவ்வளவு அழுக்கு வச்சுக்கிட்டு வெளியே வந்து நான் சுத்தமானவன்னு என்ன அர்த்தம்? நீ என்ன அர்த்தம் பேசுறீங்க சார்? நீங்க சொல்றீங்க 1930லயும் 65ல இருந்து அந்த போர் குணம் இப்ப இல்ல. போர் குணம் மங்கிருச்சு சார். இல்ல உள்ளது பேசுறேன். திட்டம் 4 பேர் திட்டுவாங்க. அந்த பழைய ஆதிக்க மனப்பான்மையோடு இன்னைக்கு யாருமே இல்ல. இன்னைக்கு எல்லாருக்குமே அவேர்னஸ் வந்துருச்சு. நீ யாரும் உங்களை திணிக்க முடியாது, டெல்லியில இருந்து திணிக்க முடியாது. புரியுதா உங்களுக்கு? கனிமொழி எம்பி சொல்லி இருக்காங்க, தமிழருடைய போர் குணம். அந்த அம்மா போர் குணத்தை நீ பண்ண சொல்லி திடீர்னு அந்த அம்மாவுக்கு ஒரு லிப்ட் கிடைச்சதுங்க. எந்த லிப்ட் அப்படின்னு சொல்லி இருக்காங்களே. கனிமொழி என்ன பெரிய மதரா தெரசாவா? எங்க அவங்க அப்பானால எம்பியா நாங்க 2006 2 தடவை தேர்ந்தெடுக்க ஓட்டு காசு கொடுத்து ஜெயிச்சாங்க. பெரிய என்ன இருக்கு? நான் கனிமொழி 98ல அந்த அம்மா அரசியல் இருந்தாங்களா? 2007 அரசியல் இருந்தாங்களா? தெரியாம கேட்கிறேன். சரி, அதே அரசியல் இருக்கவங்க கனிமொழி நாடாளுமன்றத்துல பேசி தீர்மானம் கொண்டு வா. நீ எம்பி தானே, தனிநபர் பில்லே கொண்டு வர, தனிநபர் மசோதாவை கொண்டு வரலாமே. மசோதாவை எதிர்த்து அங்க எங்களுக்கு இது இல்ல. எது இல்ல? ஸ்ட்ரென்தன் இல்ல. அதான் இந்தியா கூட்டணி உங்க கூட இருக்காங்களே, அந்த பில்ல கொண்டு வந்து பாஸ் பண்றதுக்கான எம்பிக்கள் அட்லீஸ்ட் அதாவது கொண்டு வந்து தோத்தாலும் வரலாம். அந்த அவேர்னஸ்க்கு அங்க பேசுங்க சார். என்ன பேசுறீங்க? என்ன வாதம் வைக்கிறீங்க? நீங்க கேள்வி கேட்கறது சரியில்லையே. நான் சொல்றேன், முதல்ல கொஞ்சம் கேளுங்க. நீங்க முதல்ல இந்தி எதிர்க்கும்னா உங்க ஸ்கூல்ல சிபிஎஸ்இ
இந்தி கிடையாதுன்னு சொல்லுங்க, கொஞ்சம் அவசரப்படாதுங்க. ரெண்டாவது, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இத்தனை வருஷம் நீங்க 18 வருஷம் இருந்திருக்கீங்க, சரி, கேபினெட்லையும் பேசல, நீங்க அந்த பிரதமர்கிட்ட வலியுறுத்தலை, உங்க அமைச்சர்கள் எங்க நாட்டில் தமிழ்நாட்டில் ஹிந்தி பேச மாட்டோம், எங்களுக்கு ஹிந்தி வேண்டாம் அங்கிற ஒரு உத்தரவாதம் மட்டும், நேரு உத்தரவாதம் மட்டும் சட்டத்தில் எங்களுக்கு பாதுகாப்பு வேணும்னு கான்ஸ்டியூஷன்ல திருத்தம் வேணும்னு கேட்டுக்கலாம். அது மட்டும் இல்லை, இப்போ நான் வீரியமா பேசுறேன், வீரியமா கனிமொழி பேசுறேன், கனிமொழி ஒரு தீர்மானம் கொடுக்கட்டும், முதல்ல அந்த தீர்மானம் கொடுத்துட்டு அதுக்கு போய் வெளியே வந்து போராடுங்க. அதுக்கே நீ ஏன் கொடுக்க மாட்டேங்க சார்? இப்ப மும்மொழி கொள்கை ஃபாலோ பண்ற ஸ்டேட் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதனுடைய தாய்மொழியே போயிடுச்சு. மகாராஷ்டிரா அது போயிடுச்சு, குஜராத்தி போயிடுச்சு, ராஜஸ்தானி போயிடுச்சு, பீகாரி போச்சு, ஒரியா போச்சு, இப்படி அவங்களுடைய தாய்மொழியே போச்சு. அப்படி இங்க மும்மொழி கொள்கையை இம்ப்ளிமெண்ட் பண்ணா தமிழ் அழிஞ்சு போடுன்றாங்க சார். இதான் சொல்றேன் சார், முதல்ல உங்க ஸ்கூல்ல ஹிந்தி சொல்லி கொடு. நீங்க அப்படி அழிகிறனா நீங்க எதுக்கு சொல்லி தர உங்க ஸ்கூல்ல? நான் கேட்கிறேன், தாய்மொழி அழிஞ்சிரும் இல்லையா? நாங்க தான் பாதுகாவலர், தமிழருக்கு பாதுகாவலர் சொல்றீங்க இல்லையா? உங்க ஸ்கூல்ல ஏன் இந்தியை சொல்லி தரீங்க? அதுக்கு பதில் சொல்லுங்க முதல்ல. அப்பனா எளிய மக்கள் இந்தி படைக்க கூடாதுன்ட்டு இந்த திமுக, அது உங்க யூகம், அது உங்க யூகம். நான் சொல்றேன் சார், ஒரு போராட்டத்திலேயோ போர்க்குணத்திலேயோ ஒரு நேர்மை இருக்கணும். முதல்ல அதை புரிஞ்சுக்க, நேர்மை முதல்ல. உங்க ஸ்கூல்ல நீங்க ஒரு வியாபார ரீதியாக நடத்துகிற பள்ளிக்கூடங்கள்ல, கல்வி சாலைகள்ல ஹிந்தி சொல்லிக் கொடுக்க நிப்பாட்டுங்க. நான் சொல்றது அதுக்கு பிறகு நீங்க வெளியே வந்து பேசுங்க. இத்தனை வருஷமா நீங்க ஆட்சியில அதிமுக விட நீங்க நீண்ட காலமா மத்திய அமைச்சர்களை இடம் பெற்றீங்க. அப்பமெல்லாம் உங்களுக்கு இது தெரியலையா? மாநில சுயாட்சி வாங்கணும், ரெண்டாவது இந்திய எதிர்ப்பு, இந்த ரெண்டு விஷயத்தை கடுமையா நீங்க பேசியிருக்கலாமே. இந்திரா காந்தி காலத்திலையும் பேசியிருக்கலாம், அதுக்கு பிறகு இவங்க காலத்துல விபி சிங், அதே மாதிரி தேவகவுடா, குஜரால், வாஜ்பாய், 2 தடவை மன்மோகன் சிங். இந்த நேரம்லாம் வாய் மூடிட்ட பிளாஸ்டிக் போட்டு இருந்தீங்களா? அது ஒண்ணு மத்திய பட்டியல் இருந்த கல்வியை மருத்துவ மாநில பட்டியல் மாத்திருக்கலாம். மாத்திருக்கலாம், ஏன் செய்யல? நீங்க சொல்றது பார்த்தா அதெல்லாம் ஆமா, ஏன் செய்யல இந்த திமுக? இப்போ பிஜேபி ஆட்சி இருக்கு, அவங்க செய்ய மாட்டாங்க, அவங்க கொள்கை அதுதான், அதைத்தான் இம்ப்ளிமெண்ட். எந்த கட்சி வருதோ அந்த கட்சி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. நீங்க சும்மா காந்தாரி மாதிரி அடிச்சுட்டு நீங்க வாய்ப்பு இருக்கும்போது நீங்க செஞ்சிருக்க வேண்டியதானுங்க. ஆட்சியில இருந்தீங்க இல்லையா, மத்திய ஆட்சியில அமைச்சர் பொறுப்பு, இந்த இலாகா வேணும் அந்த இலாகா வேணும் குறிப்பிட்டு கேட்டீங்களா இல்லையா? அப்ப இதையும் சொல்லியிருக்க, எங்களுக்கு இலாகாக்களும் வேணும், அதே மாதிரி ஈழத்தமிழர் பிரச்சனைக்கு பாதுகாப்பு வேணும், இந்தி எங்க தமிழ்நாட்டுக்கு திணிக்க விடாம சட்ட வடிவான பாதுகாப்பு, நேருடைய உத்தரவாதம் கிடையாது, சட்ட வடிவமா பாதுகாப்பு வேணும். மூணாவது, கல்வியை மாநில பட்டியலுக்கு மாத்திரம் சொல்லியிருக்கலாம்ல, ஏன் சொல்லல சார்? இப்ப இங்க இருக்கிற மத்திய அரசு சிபிஎஸ்இ ஸ்கூலும் சரி, கேந்திரிய வித்யாலயம் சரி, மும்மொழி கொள்கை ஃபாலோ பண்றாங்க. ஆனா அங்க தமிழ் வாத்தியார் இல்ல, தமிழ் படிக்க மாணவர்கள் படிக்கிறதுக்கு தயாரா இல்ல. தமிழ் படிக்க போறேன்னு யாராவது மாணவர் வந்தா தமிழ் வாத்தியாரை போடுவாங்க, தமிழ் பண்டிட்டுகள் போடுவாங்க, தமிழ் ஆசிரியர்களை. அங்க பல பேர் இதுக்கன்னே பல பேர் இப்ப என்ன நினைக்கிறாங்க, பையன் தமிழ்ல படிக்க வேண்டியது இல்லை, இங்கிலீஷ் மீடியத்தை படிச்சா போதுன்னு உணர்வு வந்துருச்சு சார். நம்ம என்ன செய்ய முடியும்? அது மக்கள் சொல்ற உணர்வு சார். நீங்க எவ்வளவுதான் நீங்க வெளியே பேசிக்கலாம், நீங்களும் நானும் இந்திய எதிர்க்குன்னு. இந்திய எதிர்க்குன்னா இந்தி பேசக்கூடிய எதிர்க்கிற ஆளுக்கு பிள்ளைகளை, பேர குழந்தைகளை இந்தி படிக்கிறாங்க இந்த நாட்டுல, என்ன செய்ய முடியும்? திமுக அரசு இந்தி படிச்சு விட்டு பெரிய சாதனை என்ன செஞ்சாங்க? இங்க இருமொழி கொள்கை இருந்ததுனால இன்னைக்கு பெரிய பெரிய முதல்ல சார், நீங்க வாதத்தை வேற எங்கேயும் போட்டா, முதல்ல நீங்க உங்க பள்ளிக்கூடங்கள்ல ஹிந்தி சொல்லி கொடுத்து நிப்பாட்டுங்க சார். அது பிறகு வெளியே வாங்க, யோகியன்னு வெளியே வாங்க. ஹிந்தி இங்க சார், ஹிந்தி இவங்க தான் சார் போராடுறாங்க, மாநில அரசு அதைத்தான் சொல்றேன். முதல்ல உங்க ஸ்கூல்ல ஹிந்தி படிக்கிறது நிப்பாட்டுங்கன்னு சொல்றேன். ஒரே தீர்மானம், மாநில அரசு இத ஒதுக்கி விட்டு போக வேண்டிய தவிர உங்களுக்கு அது உடன்பாடுல சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போடுங்க, அது ஒண்டிதான் இருக்கு. ஆமா, இன்னைக்கு ஆப்ஷன் அதுதான். பார்லிமெண்ட்ல பேசுங்க, உங்க 50 எம்பிஸ் இருக்காங்க தமிழ்நாடு எம்பிஸ். அவன் இந்தியா கூட்டணி ஸ்டாலின் முதலமைச்சர் பிரதமர் ஆகணும்லாம் சொல்றாங்கன்னு சொன்னாங்க இல்லையா? இந்த வாரம் இந்தியா டுடேல அந்த பிரதம மந்திரி போட்டியில ஸ்டாலின் பேரே இல்ல. இன்னைக்கு வந்திருக்க இந்தியா டுடே, ஆங்கில இந்தியா டுடேல ராகுல் காந்தி இருக்கிறார், புரியுதா? மம்தா பானர்ஜி இருக்கிறாங்க, நிதிஷ்குமார் இருக்காரு. ஆனால் எதிர்கட்சியில் இருக்கவங்க ஸ்டாலின் பேரே அதுல இல்ல. பிரதம அமைச்சருக்கு போட்டியாளர்ங்கிறது அவர் பேரே அதுல இல்ல.
சார் போன இது பாத்தீங்கன்னா அதே இந்தியா டுடேல திருப்பியும் பார்லிமெண்ட் எலெக்ஷன் ஆண்டா 39 இடங்களை இன்னைக்கு வந்திருக்கு சார், இன்னைக்கு வந்திருக்கு இந்தியா டுடே பாருங்க. நான் பிரதமர் வேட்பாளர் தான் போறேன். இங்க வந்து காசு கொடுத்து நீங்க எப்படி வேணா ஜெயிக்கலாம். தமிழ்நாட்டுல காசு தானே ஓட்டுக்கு. அப்பனா தமிழ்நாட்டுல ஓட்டுக்கு காசு தான், நீங்க ஜெயிக்கலாம். பணம் பெருவாரியா வச்சிருக்கீங்க, பணம் கொடுத்து நீங்க ஜெயிக்கலாம். சார் எந்த போராட்டம் நடத்தினாலும் சரி, எதுவும் சரி, மத்திய அரசு கிட்ட இருந்து நிதி வாங்க முடியாதுன்னு நீங்க சொல்ற மாதிரி. ஆமா, நீங்க கிடைக்கலன்னா நடைமுறைப்படுத்தினாதான் கிடைக்கும். நீங்க உச்ச நீதிமன்றம் போங்க, போய் வழக்கு தொடுங்க. நாடாளுமன்றத்துல நீங்க திமுக மட்டும் கிட்டத்தட்ட 50 MP இருக்கீங்க இல்லையா? இந்தியா கூட்டணி எம்பியோட இணைஞ்சு இதை போராடுங்க. கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வாங்க. இந்திய யாருக்கே திணிக்க கூடாது அண்ணன் நீங்க போராடுங்க. PMC ஃபண்டை பற்றியும் நீங்க உங்க இந்தியா கூட்டணி ஒட்டுமொத்தமா நீங்க டெல்லியில போராடுங்க. சார் இப்ப உச்ச நீதிமன்றத்துக்கு போன இதுக்கான பலன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அது எனக்கு தெரியாதுல்ல. லீகல் நான் ஒப்பின்னு சொல்ல முடியல. நீங்க ஒரு மூத்த வழக்கறிஞர், போராடுங்க. வேற வழி ஆப்ஷன் அது கேட்கிறேன். அதாவது அங்க போராடி அவங்க நீதிபதிகள் அதை பரிசீலனை பண்ணி தீர்ப்பு கொடுப்பாங்க. அப்படா நீட்டு கூட அது மாதிரி பண்றதுக்கான வழி இருக்கு. நீட்டுக்கும் போங்க. சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டு வந்துருச்சேன். சுப்ரீம் கோர்ட் தான் இந்த ரகசியம் இருக்கு, அந்த ரகசியம் இருக்கு, நாளைக்கு முதல் கையெழுத்து நீட்டுன்னு சொல்லி மக்களை ஏமாத்துற மாதிரி தான் இதை ஏமாத்துறாங்க. இதுவும் அதே மாதிரி ஏமாத்துற வேலைதான். இதுதான் ஏமாற்ற வேலை. உனக்கு இப்போ இருக்க தமிழக அரசு ஏதாவது PMC கட்டாயமாக அமுல்படுத்தி தான் ஆக வேண்டிய கட்டாயத்துல இருக்கு. கட்டாயம் நிதி வேண்டும்னா நிதி வேணும்னா மத்திய அரசு ஸ்பெஷல் இதுங்க. எப்படி காலை சாப்பாடு ஸ்டாலின் பேர்ல சாப்பாடு போடுறாங்களோ, முதலமைச்சர் சாப்பாடோ காலையில, அது மாதிரி அந்த ஸ்கீம், அதை நீங்க அந்த ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்ணா பணம் வரும், இல்லைன்னா விடாது. தமிழகமே கொதிச்சு இருந்தாலும் மத்திய அரசு கிட்ட இருந்து அந்த நிதி வாங்க முடியாது. தமிழக நீட்ல எத்தனை பேர் குவிச்சிருந்தாங்க, என்னாச்சு? பல பேர். ஆமா, என்னாச்சு? இவங்க என்ன எதிர்கட்சி ரெண்டாவது முதல் கையெழுத்தா தான் நாங்க. சரி, இவங்க அதை விட்டுட்டுங்க. நாங்க வந்தோன்னு மது விலக்கு கொண்டு வருவோம், கையெழுத்து போடுவோம்னு சொன்னாங்க. மது விலக்கு கொண்டு வந்தாங்க. இவங்க எவ்வளவு ஏமாத்துறாங்க மக்களை. இல்ல, எதிர்கட்சி ஆளுகின்ற முதல்வர்கிட்ட லெட்டரும் எழுதி போட்டாரு நீட்டுக்கு எதிராக, ஆனா யாரும் கொடுக்கல. ஆமா, ஏங்க இவங்க என்னங்க பண்ணாங்க? நீட்டை வந்து ஒழிச்சிருவோம்னு சொன்னாங்களங்க, ஒழிச்சாங்களாங்க. மது விலக்கை நாங்க கொண்டு வருவோம்னு சொன்னாங்க, கொண்டு வந்தாங்களாங்க. இவங்க ஏமாத்துறாங்களாங்க. இதுதாங்க கதை. இவங்க அரசியலுக்காக அதை பேசுறாங்க. யதார்த்தமா வரணும். இதுல வந்து யதார்த்தம். இப்போ வந்து இந்திய எதிர்ப்புங்கிறது விரும்புறவங்க படிக்கட்டும், அது திணிக்க கூடாதுங்கிற தெளிவா இருக்கணும். எந்த மொழி யார் மேலே திணிக்க கூடாது, புரியுதா? இந்தியா பல்வேறு தேசிய இனங்கள், பல்வேறு மொழிகள், பல்வேறு கலாச்சாரம் இருக்கிற நாடு. இந்த நாட்டுல நீ இந்த மொழி தான் படிச்சா தான் உனக்கு வேலை இன்னும் சொல்லக்கூடாது. ஆனால் விரும்பி படிக்கிறப்ப நீங்க படிக்கிறீங்கன்னா நீங்க படிச்சுட்டு போங்க. அப்படித்தான் நான் என்னுடைய கொள்கை தான். சரி சார், பார்க்கும் தமிழக அரசு இது எவ்வளவு தூரம் போராடி வெற்றி பெறுதா இல்ல முதல்ல நீட்டுக்கு வழி காண சொல்லுங்க, மது விலக்க கொண்டு வர சொல்லுங்க, அது பிறகு பார்ப்போம். இதை நீங்க சொல்றத பார்த்தா தமிழக அரசுக்கு இதில் வெற்றி பெறதுக்காக சாத்தியக்கூறுகள் இல்லைன்னு தெரியுது. வேணும்னா நம்மளே மும்மொழி கொள்கை வேணாம், நாங்க இருமொழி கொள்கை நாங்களே நடத்திக்கிறோம், அப்படி தள்ளிவிட்டு போனாதான் உண்டு. சரி, இதே இவங்க சேட்டன்னு சொல்றாங்க, இந்தியா கூட்டணியில இருக்காங்க, கம்யூனிஸ்ட்ல கேரளாவில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்கல்ல. கேரளா எல்லாமே ஆல் த ஸ்டேட் இம்ப்ளிமெண்ட் பண்ணி. நம்ம காங்கிரஸ்காரங்கிட்ட கேட்டு பாருங்க. இது வந்து இந்தி திணிப்பு அவங்க காலத்துல தானே ஆரம்பிச்சாங்க. பெரிய சிதம்பரமே இந்தி திணிப்புக்கு பணம் கொடுத்தாருல. காங்கிரஸ்காரனை எத்தனை தடவை திமுக போடுற இந்திய எதிர்ப்புக்கு இந்தியா கூட்டணியில முதல்ல அவங்கள சேர்த்து கொண்டு வாங்க இதுல. சரி சார், நீங்க சொல்ற மாதிரி பார்க்கலாம். உச்ச நீதிமன்றத்துக்கு போறாங்களா இல்லை, நாங்கள் மும்மொழி கொள்கை நடைமுறைப்படுத்த மாட்டோம், நாங்கள் இருமொழி கொள்கையை எங்களுடைய இதுவே பெற்றுக்கொள்வோம், உங்கள் நிதி வேண்டாம் என்று சொல்றாங்களா பார்க்கலாம் சார். ஜெம் டிவிக்காக உங்க பொன்னான நேரத்தை ஒதுக்கி மிக்க நன்றி சார்.